ராமநாதபுரம் மாவட்டம் மங்கலம் அருகே திருப்பாலைக்குடியில் ரமலான் சிறப்பு இரவு தொழுகையின் போது திமுகவினர் கரகாட்ட நிகழ்ச்சி நடத்தியது இஸ்லாமியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. ரம்ஜான் பண்டிகையின் நோன்பு நடைபெற்று வரும் நிலையில் இஸ்லாமியர்கள் இரவு தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திமுகவின் கூட்டணி கட்சியான IUML வேட்பாளர் நவாஸ்கனியை வரவேற்க திமுகவினர் கரகாட்ட நிகழ்ச்சி நடத்தியது இஸ்லாமிய மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஈரோட்டில் திமுக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்குள் புகுந்து வசைபாடிய பின்னால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாசுக்கு ஆதரவாக மரப்பாலம் நாள் ரோட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்துக்கு வருகை தந்த பெண் ஒருவர் மக்களுக்கு நல்லது செய்யதான் அரசாங்கம் எனவும் இந்த அரசு எந்த நல்லதும் செய்யவில்லை எனவும் கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் எந்த பயனும் இல்லை என தெரிந்து மக்கள் வராததால் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டி பல வசனங்களை பேசி வருவதாகவும் கூறினார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தின் பிரச்சாரத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக வெளியில் இருந்து வாகனங்கள் மூலம் பெண்கள் அழைத்து வரப்பட்டனர். கூட்டம் முடிந்த பின்னர் அவர்களுக்கு தலா 200 ரூபாய் வீதம் பணம் கொடுத்து கொண்டிருந்த வீடியோ இணையத்தில் வெளியானது. இந்த நிலையில் அதே இடத்தில் பறக்கும் படை அலுவலர்கள் இருந்தும் திமுகவினரின் செயலை கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல்லில் தனியார் கல்வி நிறுவன பங்குதாரர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் காந்தி நகரில் உள்ள தனியார் கல்வி நிறுவன பங்குதாரரும் திமுகவினருக்கு நெருக்கமானவருமான சந்திரசேகர் என்பவரது வீட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதன் பேரில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் அவரது வீட்டில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சுமார் 5 கோடி ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலைக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இரவு பொதுப்பணித்துறை அமைச்சர் கல்லூரியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் தங்கினார். முன்னதாக அவர் டீ குடிப்பதற்காக தேர்வு செய்த டீ கடையில் 4 புதிய சேர் டேபிள் மற்றும் புதிய தரை விரிப்புகள் போடப்பட்டது. அப்போது வயதில் மூத்தவரான துணை சபாநாயகர் பிச்சாண்டியையும் வேட்பாளரையும் நிற்க வைத்தபடி ஸ்டாலின் டீ குடித்தார். மேலும் வாக்கிங் வந்த வழியில் பொதுமக்கள் மாணவிகள் பலர் காலில் விழுவதை தடுக்காமல் முதல்வர் ஸ்டாலின் அமைதியாக இருந்தார். சமூக நீதி சமத்துவம் பேசும் ஸ்டாலின் காலில் விழுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே வாரிசு அமைச்சர் உதயநிதி வருகைக்காக மண்ணச்சநல்லூரில் இருந்து துறையூர் செல்லும் அனைத்து வாகனங்களும் பைபாஸ் வழியாக திருப்பி விடப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். பேருந்து கிடைக்காததால் நடந்தே ஊருக்கு செல்லும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி விடியா திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு பிரச்சாரம் செய்ய வாரிசு அமைச்சர் வருவார் என 2 மணி நேரம் முன்னதாகவே கூட்டப்பட்ட கூட்டத்தினர் சாலையை மறித்து நின்றனர். அரைக்குறை ஆடைகளை அணிந்து கொண்டு ஆடிய பெண்களை கண்டு பெண்கள் முகம் சுளித்த நிலையில் மது போதையில் இருந்த திமுகவினர் விசிலடித்து ரசித்ததும் வெட்கக்கேடாக அமைந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து 17 நாட்கள் ஆன நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் செம்பாலா பகுதியில் வாரிசு அமைச்சர் உதயநிதியின் படம் இடம்பெற்றுள்ள போர்டு அகற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாரிசு அமைச்சரின் பதாகையை அகற்றுவதில் தேர்தல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக தெரிவித்த பொதுமக்கள் தேர்தல் விதிகளை மீறி இடம்பெற்றுள்ள போர்டு மற்றும் கட்சி கொடி கம்பங்களை அகற்றுமாறு வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி விடியா திமுக அமைச்சர் வேலு மற்றும் திமுக வேட்பாளர் படம் பதித்த பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. விடியா திமுகவினரின் பேனர்கள் சரியான முறையில் மறைக்கப்படாமல் தேர்தல் அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.